அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் உனக்கு சொந்தமாம். சாந்தியும் சரபாத்தும் நபிகள் மீது சொரிஞ்சிடு ரப்பனா. ஆளுகள் அஸ்ஹாபுகள் அவுலியாக்கள் பொருட்டினால் ஆவல் கொண்டு ஏந்து கையை அகற்றிடாத நம்பனா. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரிய இறைவனுக்கே பங்கா புகழ் அனைத்தும். வான்மறை வகுத்தளித்து வையத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்ச கொண்ட நம் நபிக்கே சாந்தியலாம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான ஆலிம் பெருமக்களே, அறிஞர் பெருந்தகைகளே, பாச நேசத்திற்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு தலைப்பே இல்லை, தலைப்பாகி தான் தலைப்பு. வருகின்ற பொழுது தலைப்பாகி மலையிலே நனைந்து விட்டது. அதை கலட்டி வைத்து விட்டு தொப்பியை போட்டுக்கொண்டேன். தலைப்புகிறது வெற்றிடம் என்று தான் சொன்னார்கள். எது வேண்டுமானாலும் பேசலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. எதை வேண்டுமானாலும் பேச என்பதை விட இதைத்தான் பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து கூட. சுருக்கமாக சிலவற்றை மட்டும் தொற்றி காலத்தின் சூழலை அனுசரித்து எனக்கும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி 4 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை நான் நடத்தியே ஆக வேண்டும். எனவே அதற்கு நான் பங்கு பெற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை அனுசரித்து சிலவற்றை மட்டும் கோடிட்டு காட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஹஸரத் பெருந்தகை ஹஸரத் பக்குவை பற்றி பேசினார்கள். நாம் ஒன்றை சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்பெயினை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இருக்க முடியாது. 120 வருடங்கள் திட்டங்கள் தீட்டி அங்கு ஒரு முஸ்லிம்கள் கூட இல்லாமல் ஆக்கினார்கள். அங்கு ஆலி பெருமக்கள் பெரும் பங்கு பெறவில்லை. பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து விட்டார்கள். எழவில்லை, எழுந்திருக்கவில்லை. ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இப்பொழுது ஏதோ மைக்குகள் ஒளிபெருக்கிகளாம் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு காலத்திலே 40 ஆண்டு காலங்கள் ஒரு பள்ளிவாசலிலே அத்தர் பூசி மெம்பர் படியில் ஏறி வாளையும் கோளையும் முடித்து சிம்மாசனத்தில் மன்னரை போன்று அமர்ந்து குத்பாவை நிகழ்த்தினார்கள் நம்முடைய ஆண்டோர்கள். அவர் 40 ஆண்டு கழித்ததற்கு பின்பு அவர் நிலைப்பாடு என்ன? அந்த ஊர் மக்கள் 40 பக்கம் நோட்டு புத்தகத்தை வாங்கி எழுதி, ஹஸரத் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் எங்கள் ஊரிலே பணிபுரிந்திருக்கிறார், இப்பொழுது கொமர் விஷயமாக வருகிறார், எங்களால் இயன்றவற்றை நாங்கள் கொடுத்து விட்டோம், நீங்களும் சேர்ந்து அவர்களுக்கு வசூல் செய்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் என்று. எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கவே முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. எதற்கு சொல்கிறேன்? வக்குப்பை பற்றி இப்பொழுது பேசுகிறோம். யாருடைய சொத்து அது? யாரை அல்லாஹ் குமராக வைத்திருக்கிறான்? யாரை சேர வேண்டியது? யார் எப்பொழுதோ எப்படி அதெல்லாம் போய்விட்டு அதையெல்லாம் பேசினால் நேரமாகிவிடும். என்ன இல்லை, அரசியல் அமைப்பு இருக்கிறது, எத்தனையோ அமைப்புகள் நிறையா இருக்கிறது. இது உலமாக்கள் கூட கண்டுகொள்ளவில்லை. உலமாக்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் வாழ்வு வீழ்ச்சியும் உலமாக்கக்கூடிய கரத்தில் இருக்கிறது. அவர் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சிந்தனை செய்து அப்படி போய்விட்டார்களே தவிர அவர் எழுந்திருக்கவில்லை, ஆர்ப்பரிக்கவில்லை. அப்படி ஒவ்வொரு ஊராக சென்று அவர் எப்படி இருந்தவரை, எப்படி வாழ்ந்தவரை ஒரு 40 ஆண்டு காலங்கள் பள்ளியிலே அவர் தொழுக வச்சதற்கு பின்பு ஜமாத்துமா என்ன செய்யும்? அதுக்கு ஒரு பட்டத்துக்கு 40 காலை ஒரு அமைதியாக பொறுமை காத்தார் என்பதாக பட்டத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம், சுயமரியாதை வேண்டும், தலை நிமிர்ந்து பேச வேண்டும். ஒரு சவன் ஒரு தப்பை செய்கிறானா, தவறை செய்கிறானா, திருமணத்தில் சரியான முறையிலே சரியத்தின் முறைப்படி நடக்கிறதா, அங்கெல்லாம் பேச முடியாது. அங்கு பணக்காரர் ஆதிக்கம் இருக்கும். அந்த பள்ளி முத்தவல்லியாவே கூட இருப்பார், ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி மடக்கி வைக்கப்பட்ட நிலையிலே அவருக்கு பேச்சுரிமை இல்லை. எனவே அவைகளை என்ன செய்ய வேண்டும்? அந்த பள்ளி வாசலிலேயே ஹஸரத் வீட்டில் ஒரு பிரசவமாக இருந்தால் கூட யாரோ ஒரு ஆஜியார் வீட்டில் தான் போய் நிற்க வேண்டும். வக்ஃபு சொத்து சொல்கிறோம், இவர்களுடைய ஹக்கு அது. அல்லாஹ் செலவழிக்க போகிறான்.
அல்லாம சாப்பிட போகிறான். அவரே ஒரு நோய் வந்தாலும் சொல்ல அவர் மரணத்துக்கு பின்னால் கூட குடும்பங்களே திசை மாறி போய்விடுகிறது. அது வாழ்ந்துகின்ற பொழுது ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இப்படியெல்லாம் பிள்ளைகளை பழக்கி ஒரு லட்சியவாதிகளாக ஒரு நல்ல லட்சிய புருஷர்கள் அவர்கள் உருவாக்காமல் அவர்கள் இப்படியே போனது தொட்டால் தொடரும் அல்லா போதுமான அருமையானவர்களே. இப்பொழுது பொழுது ஓதலாமா எப்பொழுது வந்து பேசுவது கொள்கை ஏகத்துவத்தின் ஒருமைப்பாட்டு கொள்கை உலகமெல்லாம் பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. எந்த காலத்தில் இந்த மௌலூது பிரச்சனை முடியும்? மௌலூது என்ன இருக்கிறது? சுருக்கமாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் என்று எப்படி அல்லாஹ் தன் ருபூபியத் என்ற வளர்ப்பு திட்டத்தை ரட்சிக்கும் தன்மையை உலகமெல்லாம் வியாபித்து சொல்லுகிறானோ அதே போன்று ரஹ்மத்துல் ஆலம் என்று சொல்லவில்லை. ஒருமையாக ஒரு உலகத்துக்கு விட்டு நபியா சொல்லவில்லை, ஆலமீன் என்று சொல்கிறான். ருபூபியத்து எப்படி ஆலமீனாக இருக்கிறதோ ரஹமத்தும் எப்படி ஆலமீனாக அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இன்னும் சற்று உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னார், இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இறைவனை வணங்கினான். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து இவருக்கு சற்று பணிவை காட்டு என்று தான் சொன்னான். தலைதாட்டி சஜ்தா பணிவை காட்டு என்று தான் சொன்னான். அவன் பணிவை காட்டி இருந்தான் என்றால் நாமெல்லாம் இங்கே மத்தியே இருக்க மாட்டோம், சொர்க்கத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். பணிவை காட்டவில்லை. இதை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய், நான் பணிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். விளைவு என்ன ஆனது? 2 பேருமா இந்த உலகுக்கு வந்து சேர்ந்தோம். ஆனால் இந்த பெருமை என்பது எந்த வகையிலும் நடந்துவிடும். ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஷைகாக இருக்கலாம், ஷைகு தரீக்கத்தாக இருக்கலாம், எப்படியாவது அது மிக மிக கொடூரமானது. நான் சொல்கிறோமே, அது வந்து தவீது ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து, பரேலி விஷயா, காதியானி, மூதத்தலா, ஹாரிஜாக்கள், பகாய் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இப்போ தொல்லைகள், எத்தனை பிரச்சனைகள். ஏகத்துவத்தின் ஒருமைப்பாட்டை நிப்பாத்துவதற்கு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இறந்தார்கள், ஷஹீதானார்கள். இப்படியாக உருவாக்கப்பட்ட ஒன்றை உலமாக்களுடைய கட்டுமானத்துக்குள் வர வேண்டும் அல்லவா? அவர் கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் அல்லவா? அவற்றை எல்லாம் பேசுவதற்கு நேர்மை சுருக்கமாக சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அனுப்பி வைத்தான், நம்மை அனுப்பி வைத்தான். ஆக இந்த பெருமை கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்தான் தெரியுமா? மலத்திலும் ஜலத்திலும் மிதக்க வைத்தான். தந்தையின் முதுகந்தண்டில ஒரு சுற்று நீராக ஒரு ருத்துபாவாக விந்தாக இருந்தோம். அந்த அசுத்தத்தில் இருந்து மீண்டும் அசுத்தத்தில் வெளியே வந்தோம். அதற்கு பின்னால் தாயின் கருவறைக்குள் செல்கின்ற பொழுது அசுத்தத்தின் வெளியே உள்ளே பிரவேசித்தோம். அங்கும் பல ஜல கொடைகளுக்கு மத்தியிலே மிதந்தோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை வீடாக இருந்தது, வாழ்கின்ற இடமாகவும் இருந்தது. அதிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது நம்முடைய வயிற்றிலும் மலத்தையும் ஜலத்தையும் சீரையும் ரத்தம் வேர்வையும் இப்படிப்பட்ட ஒரு அருமருக்கத்தின் நிலை தான் இப்பொழுதும் இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் ஒரு மலை செப்டிக் டேங்க் கொண்டு இருக்கும், மலைக்குப்பை இருக்கிறதுக்கு மூத்த சிறுநீர்கள் போய் ஒரு பக்கம் இருக்கும். இப்படியாகத்தான் நம்ம எதற்க வைத்திருக்கிறான், வேர்வை இப்படியெல்லாம் வைத்திருக்கிறான். எதற்கு இப்படி நம்மை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறான், அசுத்தத்தை மிதக்க வைத்திருக்கிறான் என்றால் எந்த சமயத்திலும் பெருமை கொண்டு வந்து விடக்கூடாது என்று. அதே சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்களுக்கு கஸ்தூரி மணக்கிறது. சிந்தித்து பார்த்தீர்களா? அந்த குணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவர்களிடத்தில். தன்னில் பெருமையோ பெருமிதமோ கொள்வதற்கு நினைப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்களுக்கு. அவர்களுக்கு கஸ்தூரி மணக்கிறது. ஒரு பெரும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களை அமைத்து வைத்திருந்தான். தொட்டால் தொடரும். எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு அவர் ஆற்றல் இருந்தது என்று சொன்னால், விண்ணில் இருக்கின்ற வெண்மதியை பார்த்து பிளகின்றார்கள், பிளந்தது. அதே சமயத்தில் கைபரிலே பாறை உடைக்கிறார்கள். அந்த விண்ணில் இருந்த வெண்மதியை பிளக்க முடிந்த நாயகத்திற்கு அந்த பாறை ஒரு பார்வை பார்த்தாலே சுக்குநூறாக இருக்கும். இல்லை, முறையாக இது அப்படிப்பட்ட மார்க்கமாக கொண்டு சென்று விடக்கூடாது. இதைத்தான் அண்ணாதுரை ரசித்து ருசித்து நான் சொல்லுகிறேன். இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்றால் இது போன்ற அற்புதங்களை காட்டுகின்ற மதம் அல்லாது. அறிவார்ந்த நிலையிலே, அன்பார்ந்த நிலையிலே, பண்பார்ந்த நிலையிலே, பாச நேசத்தோடு மக்களோடு பழகுவதிலும் அவர்களிடத்தில் கலந்து உறவாடுவதற்கின்ற நல்ல மொழி, நல்ல பாதையை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல பாதையை கற்றுத் தருகிறது. பெரியார் பெரியார் என்று சொல்கிறோமே,
பெரியார் ஒரு சூஃபியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சமயத்தில் இங்கிருந்து சென்னைக்கு செல்கிறார். கோயம்புத்தூர் இருந்து 3வது அந்த பெட்டியில், ரயில் பெட்டியில் அமர்ந்திருக்கிறார். ஈட்டி நாயுடு வருகிறார். வந்து பார்க்கிற பொழுது யார் கூட்டமாக இருக்கிறது? இல்லை, பெரியார் போகிறார் சென்னைக்கு. வந்து பார்த்தால் அவர் 3வது தட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டு, ஐயா நீங்கள் முதல் பதில் அமரலாமே என்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த கிளாஸில் அமர்ந்தாலும் சென்னைக்கு போகும் ஐயா. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்றதை விட 3ஆம் கிளாஸ் தான் என்ன செய்யும், அதுவும் சென்னைக்கு போகும் ஐயா அப்படின்ட்டு இருந்துட்டாரு. பின்னர் இவர் ஜிடி நாயுடு என்ன செய்கிறாரு, இன்னொரு ஆள்கிட்ட அந்த டீட்டெயில்கிட்ட பார்த்து பேசி முறைப்படுத்தி இவருக்கு 1வது கிளாஸை போட்டு கொடுங்க என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு மறுபடியும் சென்னை சென்றதற்கு பின்பு பெரியாரை பார்த்து விட்டு செல்லலாம் என்று அந்த ஸ்டேஷனில் சென்றதற்கு பின்பு போய் பார்த்தால் பெரியார் அதே அமர்ந்திருக்கிறார். என்ன இப்படி இதை அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் 1வது வகுப்பெல்லாம் மாற்றி தந்திருக்கிறேன் என்கிற பொழுது, இல்லை இல்லை அந்த காசை நான் வாங்கிவிட்டேன். ஏனென்றால் அந்த காசு 2 கூட்டம் பேசலாம் அல்லவா. எப்படி சிந்தனை பாருங்க, மூத்திர பையோடு ஒரு லட்சியவாதி, ஒரு கொள்கைவாதி எப்படி சிந்திக்கிறார். ஒரு ஈரோடு பெரிய கோடி வசதி படைத்தவர் அவர். எப்படி சிந்தனை, ஒரு 10 பைசாவாக இருந்தாலும் அது சமுதாயத்துக்கு மேம்படணும், ஈயாமை தள்ளாத காலத்தில் அப்படியெல்லாம் நின்றிருக்கிறார். பெற்றையா ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் பேசுகிறார் பெருமாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களை பற்றி. யாரையா நாஸ்திகன் சொல்வது, இறைவன் இருக்கிறான், முன்னாலும் தான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் வடிவ அமைப்பில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, தெரியாதே. அண்ணாத்தோடு சொல்கின்ற பொழுது கூட இறைவனுக்கு இணை வைக்க கூடாது இஸ்லாமில் சொல்லுகிறார் என்றால், இறைவன் எப்படி என்று தெரியாது. அரூபியானவன், உருவமற்றவன், வடிவமற்றவன், ஆற்றல் உள்ளவன், மகத்தான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. ஆனால் அது நம்ம இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது. இவர் கடவுளை போன்று சொல்வதற்கு கடவுளை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா தெரிவதற்கு வாய்ப்பில்லை. மகத்தான ஒரு ஆற்றல், ஒரு அனுபவமான ஆற்றல் என்று தான் விளங்கி இருக்கிறோம். அதனால் தான் இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு இணைக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திட்டன தெளிவாக படித்தவர்கள், திட்டன தெளிவாக அறிந்தவர்கள், நுணுக்கமாக அறிந்தவர்கள், தெளிவாக அறிந்தவர்கள், அவை புரிந்தார்கள். எனவே திராவிட கொள்கைக்கும் நான் கொண்டு வந்திருக்கும் கொள்கைக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் பெரிய வேறுபாடுகளை நீங்கள் ஒரு கால் பார்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படி கொள்கைகள் குழப்பத்தை கொள்கை செய்து கொண்டு இன்னும் நம்ம பல பேர் இருக்கிறார்களே, ஒரு தெளிவான நிலைக்கு வரவில்லையே, தெளிவான சூழ்நிலைக்கு நீங்கள் வரவில்லையே என்பதுதான் வருந்துகின்ற விஷயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் தாய்ப்பு நகரிலே கல்லால் அடித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு தெரிந்த வரலாறு தான். ஆனால் எந்த கேட்டால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி சகிப்புத்தன்மை இருந்தார்கள், அவருடைய ஆற்றல் எப்படி, அவர்கள் அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா. இந்த பஞ்சபூதங்கள் நாமெல்லாம் அவைகளுக்கு அகப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு அகப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக பார்த்து கடலை கட்டளையிட்டாலும் கூட கொந்தளிக்கும், காற்றை கட்டளையிட்டாலும் கூட கொந்தளிக்கும், ஆர்ப்பரிக்கும். அவர் விண்ணை பிழை என்றாலும் பிளக்கும், மண்ணை பிழை என்றாலும் பிளக்கும். அப்படிப்பட்ட அழுப்பூர் ஆற்றல் அல்லாஹ் தஆலா அவருக்கு நேரடியாக கொடுத்திருக்கிறார். நேரடியாக பயன்படுத்துகிற ஒரு தன்மையை, ஒரு ஆற்றை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சகிப்புத்தன்மை காமித்திருக்கிறார்கள். அவர்கள் கல்லை எடுத்து அடித்து அவர்கள் மேடியில் ரத்தங்கள் சொட்டுகின்ற பொழுது கூட மனதை பதற விடாமல், மனதை சிதற விடாமல், பதஷ்டப்படாமல், அதை கையிலே பூமியிலே விழாத அளவுக்கு கரத்திலே தாங்கி பிடித்து, யா அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத்தை செய்வாயாக. இது பாருங்க, அரபி அவனியில் போனீங்கன்னாக்கா மற்ற எந்த பகுதிகளில் போனாலும் வெப்பமாக இருக்கலாம், ஆனால் தாய்ப்புக்கு போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கு. அவர் ரத்தத்தை ஓட்டி காட்டினார்கள், ஸல்லல்லாஹு சொன்னவர்கள் ரஹ்மத்தை ஓட்டி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அன்பு கொண்டவர்கள். அவர்கள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை நாம் என்னவென்று சொல்வது, அதுக்கு நேரமில்லை. நல்ல பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறார்கள், நல்ல முறைகளை உங்களுக்கு உரையாற்றுவதற்கு நல்ல விஷயங்கள் சொல்ல வந்திருக்கிறார்கள். எனவே பெருமானாருடைய ஆற்றலும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் எல்லா மக்களும் இன்று வரை போற்றி புகழ்கின்ற வகையில் தான் இருக்கிறது. சில விஷயங்கள் நாம் எல்லாம் அதை சரியானபடி உள்ளே புகாமல் இன்னும் பொழுது ஓதலாமா, ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லிவிட்டால் சோழி முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சிச்சியா, அதுக்கு பின்னாடி போட்டு நோடிக்கிட்டு அது ஓதலாம். அல்லாஹ் மௌலுதை விட அல்லாஹ் ஒன்று கம்மியாக சொல்லிடுறேன். அல்லாஹ் சொன்ன கூட மௌலுதில் கம்மியாக தான் சொல்லப்பட்டிருக்கு.
எனக்கு இதெல்லாம் எப்போ இப்போ அக்கீதாவை பேசு, கொள்கையை பேசு, ஈமானை பேசு, தக்வாயை பேசு, இவற்றை பற்றி பேசி போய் முழு சண்டையில் பொழுது போய்கிட்டான். பாருங்க, தீண்டாமையில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இதெல்லாம் எடுத்து நான் கூட நண்பர்கள் சொன்னேன், இதெல்லாம் நீங்க பகிரமா எல்லா மக்களும் கேட்கின்ற வகையிலே செய்யுங்கள். ஒரு அல்லாஹ்வே சொல்றாங்க அழகான முறையில் நீங்க அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இது போன்ற எல்லா மக்களையும் சேர்த்து வைத்து நீங்கள் சொல்கின்ற பொழுது ஓரளவு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி புரிதல் இருக்கும், உணர்கின்ற தன்மை இருக்கும். சொல்லுகிறானே மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், அருகில் பலர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குறைசி குலத்து உயர்ந்தவர்கள், பஞ்சைகள், பறவைகள், பரதேசிகள் என்று கணிக்கப்பட்டவர்கள். கப்பாப் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள், பிலால் அமர்ந்திருக்கிறார். இப்படி சூழ அமர்ந்திருக்கிற பொழுது அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற குறைசிகள் அங்கு நின்று கொண்டு, முகமதே உன்னிடத்தில் சிலவற்றை நாங்கள் பேச வேண்டும், ஆனால் இவர்களெல்லாம் பஞ்சைகள், பரதேசிகள், பரதேசிகள், இவர்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள், இவரை தள்ளி அமர சொன்னால் நாங்கள் வந்து பேசிவிட்டு செல்கிறோம் என்கிற பொழுது பெரும்பாலான நினைக்கிறார்கள், சரி இவர்கள் பேசுகிறேன் என்று சொல்கிறார்கள், ஒரு கால் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது, சரி தள்ளித்தான் அமர சொல்லுகிறார்கள் என்று லேசாகத்தான் நினைத்தார்கள். எப்படி அல்லாஹ் வலா தத்ருதுல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, எப்படி காட்டுகிறார் நபியே, இவர்கள் விரட்டி விடாதீர், மற்றவர்களை போன்று உள்ளத்தில் ஊரத்திலோ உதத்தின் நுனியிலோ என நினைத்தவர்கள் அல்ல, உள்ளத்தில் உரைய வைத்தவர்கள், நிறைய வைத்தவர்கள், என் மீது அப்பழுக்கற்ற அன்பு பாசம் கொண்டவர்கள் தள்ளிவிட சொல்லாது. அப்படி தள்ளி அமர சொன்னார் அநியாயக்காரனில் நீனும் ஒருவராகிவிடு என்பதாக கண்டிக்கிறான். தீண்டாமைக்கு எப்படி ஆளா திருமறை வசம் எப்படி இதெல்லாம் சொல்லுங்கய்யா, வெளியே நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்த சொல்லுங்க. தீண்டாமைக்கு திரும்ப தீனில் இஸ்லாம் தான் எந்தெந்த வழிகளை காட்டுகிறது. எந்த தொழிலை செய்தாலும் கூட ஒரே மஸ்ஜிதிலே அவர் சுப்பிரமணியன் சுபானாகவும், கந்தசாமி கமரிதனாகவும், பக்கீர் சாமி பக்கீராகவும், பக்கீர்னாகவும், இப்படி இருந்தால் ஒரே நிலையிலே ஒட்ட உரச வைத்து தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பேசினால் தீட்டு என்றதெல்லாம் அழித்து ஒழித்து உரசி ஒட்டி நில்லுங்கள், உரசி நில்லுங்கள், உராய்ந்து நில்லுங்கள் என்ற தன்மானத்தையும் சுய மரியாதை உண்டுபடுகின்ற மதமல்ல, மார்க்கமல்ல, இவற்றையெல்லாம் அவற்றையெல்லாம் சொன்னதால் தான் இவர்களுக்கு தெரியும். நாம் நம்முடைய சண்டையை போயிட்டு கொண்டு இந்த காலத்துலாம் போட்டு இப்போ பகாயின் ஒருத்தர் எந்திரிச்சிருக்கான், என்னென்னமோ குழப்பம் வருகிறது. அவற்றுக்கெல்லாம் தெரிவு ஆளி பெருமக்கள் இருந்திருக்க வேண்டும், அவரை உட்கார்ந்து அமர வேண்டும், பல திட்டங்களை தீட்ட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி சமுதாயத்தை காப்பது, தீனை காப்பது, மறக்கத்தை காப்பது, குழியை காப்பது என்பதை எந்திரிக்க வேண்டும். ஏன்மை அருமையானவர்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஜல்லஷானஹு ஏழை முக்காலாகி விட்டு அடுத்தவர்கள் உலமாக்கள் எல்லாம் பேச வேண்டும். பேசுவதற்கு நான் இன்ஷா அல்லாஹ் நான் அங்கே அடிக்கடி பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். இதில் நானும் இன்னொரு இடத்துக்கு போய் நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது இருக்குது. அல்லாஹ் போதுமா, அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக, நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்துவானா, பரிசுத்தப்படுத்துவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு விஷயம் நிறைய சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா சொல்லி முடிக்க முடியலைங்க எனக்கு. அதாவது குல்லி நபியின் தாவத்தோடும் பாபு தாவாத்தில் சொல்ல வருதுங்க. இந்த அபூதை இவங்க இருக்காங்க, ஷமாயிலி திருமதி, அவர் பாருங்க 79 209 பிறந்திருக்காங்க, 79 இறந்திருக்காங்க, 70 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க அதிகமான கருத்தின்படி அவர் பிறவிக்குருடாக இருந்திருக்காங்க. பிறவிக்குருடாக இருந்து 1,00,000 ஹதீஸ்களையும் நலம் செய்திருக்கிறார்கள். 1,00,000 இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஆற்றல். வெற்றிடம் சொல்கிறோம், இவர் சல்லல்லாஹு வெற்றிடம் தான். அவர்களை பற்றி பேனா எழுதியது அல்லம பில் கலம் என்று எத்தனை பேனா எழுதிய தவிர அவர்கள் பேனா பிடித்து எழுதவில்லை. அவர்களும் உண்மைதான், பேனாவும் உண்மைதான், அவர்களை பற்றி எழுதிய திம்மி பேப்பரும் உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு தான் வெற்றிடத்தின் ஆளுமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் அவர்களிடத்தில் பிரதிபலித்தது. கல்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யார்? அவர்கள் மனிதர்கள் அல்லவே, மலக்குகள் அல்லவா? அவர்களுடைய கல்வையும் இவருடைய கல்வகளையும் மிஷ்காத்தில் ஆரம்பத்தில் அடிசலாம் பார்த்தீங்களா? அவர் கேள்வி கேட்க பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, சரியாக சொன்னீர்கள். அப்படியெல்லாம் ஜிப்ரீல் அழைத்து சொல்லியிருக்கலாம் தானே? அப்படி சொல்லலையாங்க. எப்படி சொன்னாங்க? இக்கறங்கும் போது மாபியான காரியம் சொல்லிவிட்டு கட்டி பிடித்தார்கள், இறுக்கி பிடித்தார்கள், இணைத்து பிடித்தார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இதயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயமும் பதிவானது. அப்படியே ஏன் பதிவானது? சொல்லி இருக்கலாமே என்றால் வாயிலே சொல்லியிருந்தால்
இது காற்றின் வழியாக செல்லும். காற்று வழி சென்றிருந்தால் முன்னாடி ஜிந்துகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜிந்துகளுக்கு தகவல்கள் போய்விடும். அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப நாளைக்கு ஜின்னுகளுக்கு கூட தெரியலங்க. ஊஹிய இலைய அன்ன ஹுஸ்தபான் அஃபர் மினல் ஜின்னு அல்லாஹ் சொல்றான். பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. முன்னாடி தான் போக முடியலை. ஏன் போக முடியுங்க சிந்தனை பண்ணும்போது இப்படிலாம் சுற்றி கிட்டி பார்க்கும்போது இப்படிலாம் அவங்களுக்கு தெரியுது. ஆக இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு தனிப்பெரும் ஆற்றல். அது எப்படி சொல்வதுன்றே நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். மூசா நபி பார்க்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறோம். சும்மா ஊசி துபாராலும் தான் மலையில் அந்த பார்க்கணுன்னாங்க. அல்லாஹ்வோட ஒளிப்பட்டது. ஃபஹர்ர மூசா சைக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சாயை கீழே விழுந்து விட்டார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ சொல்கின்ற பொழுது இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா மா ஸாகல் பஸர் வ மா தகா லகத் ரஆ மின் ஆயாத் ரப்பில் குப்ரா. எவ்வளோ அழகாக சொல்லலாம். இமை குட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, அதை இதை பார்த்தாங்க, தடுமாறினாங்க. இப்படிலாம் வருது, ஆயத்தெல்லாம் வருது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாற்றம் இல்லை. ஏன்? அல்லாஹ்வின் நூரை கொண்டே அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ்வின் நூரை கொண்டு உலகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் நூரை கொண்டு பிரபஞ்சத்தை பார்த்தார்கள், அனைத்தையும் பார்த்தார்கள். எனவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பர் இருக்கிறதே, அவருக்கு இடுக்கண் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிற துவாவை பயன்படுத்தியிருக்கலாம். எத்தனை நபிமார்கள் கல்மாரி பொழிந்தது, மண்மாரி பொழிந்தது, பகல் காற்று வந்தது, பூகம்பம் வந்தது, எத்தனையோ வகைகளெல்லாம் வந்தது. ஆனால் இவர் என்ன செய்தார்கள்? பயன்படுத்தவில்லை. அந்த தாய்மநகர் மக்கள் அடித்தது ஒரு திசை எங்கு என்று தெரியவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது அதிபடா வேண்டும். அப்போ சகித்து பொறுத்திருந்தார்கள். அதே சமயத்தில் நமக்கு அப்படி ஒரு தெரிஞ்சிட்ட பொழுது நம்ம இடத்தில் ஆயுதம் இருக்கிறது, நாம் பயன்படுத்த மாட்டோமா? சிந்தனை பண்ணி பாருங்கள். மகளார் வறுமையிலும் வறுமை, கஷ்டத்தில் கஷ்டம். மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார், மகனே இதோ பார், எனக்கு அல்லாஹ் எவ்வளவு நாட்டை தந்திருக்கான் என்றால் தரையில் அடித்து வெள்ளியாக தங்கமாக ஆக்கி விடுவார். அப்படிப்பட்ட கஷ்டத்தை சிறப்பை தந்திருந்த மகனே, நான் 3 நாள் பட்டினியாக இருக்கமாட்டேன். இப்படியெல்லாம் மகளுக்கு ஆறுதல் சொன்ன துவாவை பயன்படுத்தி இருக்கலாமே. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டு சொல்லலாம். அல்லாஹ் போதுமானவன் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வழிமுறைகளை நாம் வளர்ந்துவாது நடந்திருக்க அல்லாஹ் நல்லொரு பாதிப்பானாக. எல்லோரும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் போதுமான ஆகிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.